ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட லேட்டஸ்ட் அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரூம் பாய், ஸ்வைஃபரு, அப்புறம் குடியிருப்பு உதவியாளர், அரை சிறுவன் மற்றும் துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், தண்ணீர் பணியாளர், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் லிஸ்ட் வந்து வந்துருச்சு. அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கிறீங்க, குறைஞ்சபட்ச தகுதி மதிப்பெண் பெற்ற விண்ணப்பதாரர்களுக்கான அப்டேட் வந்து வந்துருச்சு. அதற்கப்புறமாக என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிவிட்டு விரைவில் நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் ப்ராக்டிக்கலும் நடக்க போகுது. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், ப்ராக்டிக்கல் இதெல்லாம் வந்து எப்போ நடக்க போகுது, இதற்கப்புறம் கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க, எப்படி வந்து கட் ஆஃப் மார்க் வந்து எப்போ வந்து விடுவாங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான அனைத்து தகவல்களும் லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாத்தையுமே நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் பெற்ற விண்ணப்பதாரர்கள் தங்கள் கோரிக்கைக்கு ஆதரவாக ஆவணங்கள், சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யுமாறு அறிவுறுத்தல். அதாவது பிடபிள்யூடி, பிஎஸ்டிஎம், டிடபிள்யூ அதாவது விடோ கேட்டகரி, முன்னாள் இராணுவ வீரர்கள், இவங்க எல்லாத்துக்குமான எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதோடு கூட மற்ற எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்குது. இந்த அலுவலக உதவியாளராக இருக்கட்டும், குடியிருப்பு உதவியாளர், அப்புறம் அரை சிறுவன் அதாவது ரூம் பாய், அப்புறம் துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், தண்ணீர் பணியாளர், சுகாதார பணியாளர் மற்றும் எல்லாத்துக்குமான வாட்ச்மேன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை சான்றிதழும் வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கணும், எதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும், எவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட்டு லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன். ஸோ ரிசல்ட் வந்திருக்கும், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப அதிகமாக வந்து செலக்ட் ஆகாமல் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸில் உள்ளவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது, எப்படி அப்லோட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷனை போய் பாருங்கள். உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் என்னென்ன சான்றிதழ் எல்லாம் சமர்ப்பிச்சிருக்கிறீங்களோ அந்த அனைத்து சான்றிதழையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சமர்ப்பிக்கணும். ஸோ என்னையிலிருந்து அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, அதாவது வருகிற சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா 28/9/2025 சண்டேல இருந்து 23 டியூஸ்டே வரை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். டியூஸ்டே மிட்நைட் வரை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ப்ராப்பராக பண்ணிங்க. ஸோ எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள்கிட்ட மொபைல் இருந்தது, உங்களுக்கு இதெல்லாமே பண்ண தெரியும், இல்லை உங்கள் வீட்டில் லேப்டாப் சிஸ்டம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக வீட்டில் இருந்தே பண்ணுங்கள். சிஸ்டம் இல்லாதவங்க வந்து மொபைலில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா பண்ணி உங்களால் அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ வெப்சைட்டும் அந்த டைமில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சிஸ்டம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போயிடுங்க. ப்ரௌசிங் சென்டர் போனீங்க அப்படின்னா அவங்க கம்மியான காசு தான் வாங்குவாங்க, ஆனால் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு கரெக்டாக பண்ணுறது தான் வந்து நமக்கு காசை விட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து நம்மளுடைய சான்றிதழை சமர்ப்பிக்கணும். ஏன்னா எக்கச்சக்கமான பேர் இதற்கு வந்து போட்டி போடுறாங்க. நம்ம இதிலலாம் வந்து சின்ன எரர் வந்து பண்ணிகிட்ருக்கக்கூடாது. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் பிரிண்ட் அவுட் யாரும் அப்லோட் பண்ணாதீங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கலர் பிரிண்ட் அவுட் வந்து அப்லோட் பண்ணாதீங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டாகவே வந்து அப்லோட் பண்ணுங்கள். இன்னொன்று முக்கியமான விஷயம், நீங்கள்
ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி காசு தான் ஆகும். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போகும்போது உங்களுடைய லாகின் ஐடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் என்ன ஐடி போட்டு லாகின் பண்ணீங்க, அதோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத கண்டிப்பாக வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் ஒன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடும்போதே உங்களோட லாகின் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டும் இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், நீங்கள் உங்களோட நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, உங்கள் பேரண்ட்டோட நம்பர் கொடுத்துருக்கீங்களோ, அது கொடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்வேர்டு ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி லாகின் ஐடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மறந்துச்சு அப்படின்னா உங்கள் மெயில் ஐடியெலாம் கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு உங்களோட லாகின் ஐடி வந்து வந்துடும். ஸோ இப்போ என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன மாதிரியான சர்டிஃபிகேட்டெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய ஜாதி சான்றிதழ் பழைய ஜாதி சான்றிதழாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ புதுசாக வாங்கின சான்றிதழாக இருந்தாலும் சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறம் எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன், நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்களா இல்லை 12th முடிச்சிருக்கிறீங்களா, அதற்கப்புறம் நீங்கள் டிகிரி என்ன முடிச்சிருக்கிறீங்க, நீங்கள் அப்ளிகேஷனில் போய் பாருங்கள், நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்களோ அதற்கான குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் உங்களோட டிசி 10th டிசியோ 12th டிசியோ உங்களோட டிசி அப்லோட் பண்ணணும். ப்ரையாரிட்டி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிடபிள்யூடி, அதுக்கப்புறம் விடோ கேட்டகரி, அதுக்கப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் அப்போ உங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்லேருந்து என்ஓசி வந்து வாங்கி அப்லோட் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணுற ப்ரொசீஜர். எத்தனை கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணணும் அப்படின்றத அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போனீங்கன்னா அவங்களே பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிங்க அப்படின்னா தான் ப்ராப்பராக உங்களுக்கு அப்லோட் ஆகும். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கு இப்போவுமே நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க, எவ்வளோலேருந்து எவ்வளோ மார்க் வர செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸில் உள்ளவங்கள நிறைய பேர் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 20க்கு மேலே மார்க் நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை 25க்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை 30 பாட்பியில் நான் வந்து 30 எடுத்திருக்கிறேன் அப்படின்னா கூட தாராளமாக நெக்ஸ்ட்டு சிவிக்கு போகலாம். சிவியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டும் ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டு சிவியை நம்ம அட்டன் பண்ணிட்டோம்னா நம்ம ப்ராக்டிக்கல் வந்து போயிடலாம், வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ரொசீஜரை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணி முடிங்க. சிவிலையுமே வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகலாம். ப்ராப்பராக வந்து ஒரு சிலர் வந்து சர்டிஃபிகேட் கொண்டு வர மாட்டாங்க, ஒரு சிலர் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ வந்து அதுலேயுமே நிறைய பேர் ரிஜெக்ட் ஆவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க, உங்களோட மார்க்கும் ஒரு 20க்கு மேலே இல்லை 25க்கு மேலே. கம்யூனிட்டியை பொறுத்தளவு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். உங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வந்து வரும், அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் அப்படின்றத நிறைய போட்டிருக்கோம். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.